வணக்கம். கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து புதரில் வீசப்பட்டதில் அக்குழந்தை உயிரிழந்தது அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன். இச்சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை காவல்துறை பெற்றுத்தர வேண்டும். வடக்கே எங்கோ தூரத்தில் நடந்ததாக நாம் செய்திகளில் படித்த குற்ற சம்பவங்கள் எல்லாம் இந்த சோபா மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் தினசரி தொடர்கதை ஆவது கண்டிக்கத்தக்கது. தேர்தல் பிரச்சாரத்தில் சட்டத்திற்கு புறம்பாக வாக்கு கேட்பதற்கான டூலாக குழந்தைகளை பயன்படுத்திய முதலமைச்சர் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பில் தொடர்ந்து கோட்டை விடுகிறார். சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அவருடைய கட்சியை சேர்ந்தவர் பாலியல் தொல்லை கொடுத்தது. ஆலந்தூரில் அவரது கட்சி பிரமுகர் கணவனை இழந்த பெண்ணிடம் அத்துமீறியது. சிங்கப்பெண் படையை உருவாக்கிய சில தினங்களில் சிவகங்கையில் பெண் காவலருக்கே பாலியல் தொல்லை. இப்படி தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு வெண்டிலேட்டரில் வைக்கும் அளவுக்கு செத்து கொண்டிருக்கிறது. ஆட்சி அமைத்து 1 மாதத்துக்கு மேலாகியும் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட முதலமைச்சர் எந்த ஒரு உறுதியான நடவடிக்கையும் எடுப்பது போல தெரியவில்லை. அடுத்த கட்சி ஆட்களை பர்ச்சேஸ் செய்யும் நேரத்தில் கொஞ்சமாவது சட்ட ஒழுங்கை புரொடக்ட் செய்ய முதலமைச்சர் அக்கறை காட்ட வேண்டும். தமிழ்நாட்டில் சீரழியும் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற உடனே காவல்துறை அதிகாரிகள் அளவில் உயர்நிலை கூட்டத்தை நடத்தி மண்டல மாவட்ட அளவிலான காவல்துறை அதிகாரிகளுக்கு குற்றங்களை தடுப்பதற்கான கடுமையான உத்தரவுகளை முதலமைச்சர் பிறப்பிக்க வேண்டும். இனியும் இது மாதிரியான குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்தால் எங்கள் தலைவர் அவர்களின் அனுமதியை பெற்று மக்களை திரட்டி வீதியில் இறங்கி போராடவும் திமுக கழகம் தயங்காது என தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திங்கட்கிழமை கண்டனம் தெரிவித்துள்ளார்.